Hi friends, welcome to Crack with Me YouTube channel. ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட 2025 ரிவைஸ்டு கேலண்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா May 9th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஜிஎல் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 days பேலன்ஸ் இருக்குது Tier 1 எக்ஸாம்ஸுக்கு. இப்போது நம்மள நிறைய பேருக்கு மனசில் நிறைய கொஸ்டின்ஸ் ஓடும். லைக் வெண்டர் சேஞ்ச் கண்டிப்பாக ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டின்ஸோட லெவல் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்குமா? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டர்னே சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. Tier 3 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே இப்போ வரைக்கும் என்னவாக இருக்குன்னா ரூமர்ஸாக மட்டும்தான் இருக்குது. இதுக்கான ப்ரூஃப் எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா, அன்டில் எப்போனா சிஜிஎலோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும். பிகாஸ் சிஜிஎலோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, அந்த லெவல்ஸோட பேட்டர்ன் என்னென்னவா இருக்குன்றத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிஜிஎல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போது சப்போஸ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சுன்னா கரண்ட் பேட்டர்னில் இருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன நாளில் இருந்து எக்ஸாம்ஸுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 days, ஒரு 2 month கேப் இருக்கும். ஓகேங்களா, அந்த 2 month கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கேலண்டர் பார்த்துடலாம், புது ரிவைஸ்டு கேலண்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த phase 13க்கான செலெக்ஷன் போஸ்ட். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2nd June 2025 வருது. க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23rd June 2025. ஓகேங்களா, ஓகே, இப்போது இதுக்கான Tier 1 எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா 24th Julyலேருந்து 4th August வரை என்னென்னா Tier 1 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இந்த Tier 1 எக்ஸாம்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலிமா இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன ஒரு 8 days இருக்கா, கிளியராக அனலைஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு சிஜிஎல்லோட இந்த சிஜிஎல் Tier 1 எக்ஸாம்ஸு லெவல் எப்படி இருக்கும், மேக்ஸோட டிஃபிகல்ட்டி எப்படி இருக்குது, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கான்ற ஒரு கிளியாரிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போது சிஜிஎல்லோட Tier 1 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 9th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 4th July 2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இதுவே Tier 1 எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 13th Augustலேருந்து 30th August வரையும் என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், பர்டிகுலர்லி மேக்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த மேக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு புதுசாக நம்ம யூடியூப் சேனலில் ரேப்பிட் ரிவிஷன் சீரீஸ் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ரேப்பிட் ரிவிஷன் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி 20 கொஸ்டின்ஸு ஃபார் 50 days. ஓகேங்களா, 50 நாளைக்கு 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அப்போ டோட்டலாக என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 1000 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஓகே, இந்த 1000 கொஸ்டின்ஸில் ஃப்ரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேசிக்கில் இருந்து டு அட்வான்ஸ் மேக்ஸ் லைக் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, இன்க்ளூடிங் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அண்ட் சம் சிம்பிள் ப்ராபபிலிட்டியும் பார்க்கலாம். பிகாஸ் வி ஹாவ் டு ரெடி ஃபார் எவ்ரி திங். நம்ம எல்லாமே படித்தா மட்டும்தான் நம்ம அந்த க்ரௌட்லேருந்து தனியாக தெரிய முடியும். ஓகேங்களா, ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கவர் பண்ணுற இந்த 1000 கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கவர் ஆகிடும். ஓகே, இந்த 20 கொஸ்டின்ஸு சிஜிஎல்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது. லைக் எஸ்எஸ்சிலேருந்து கேட்ட சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, நெக்ஸ்ட்டு ரயில்வே பக்கம் போனோன்னா ஆர்ஆர்பி, ஆர்பிஎஃப், நெக்ஸ்ட்டு சிடிஎஸ்ஸு, எஸ்எஸ்சிக்கு ரெலவெண்ட்டான சம் பேங்கிங் மேக்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதால வெண்டர் சேஞ்ச் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது. ஃபார் நெக்ஸ்ட் 50 daysக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் see the difference. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் ஸ்கோரில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இந்த சீரீஸை யார் யார் ஃபாலோ பண்ணலாம்? எஸ்எஸ்சி மேக்ஸ் சிலபஸில் அட்லீஸ்ட் ஒரு 60% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆவீங்க. ஓகேங்களா, அப்புறம் எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வர என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகும். அப்புறம் எக்ஸாம்ஸும் ஒழுங்காக பண்ண முடியாமல் போகலாம். அப்புறம் என்ன ஆகிடும்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வரும், அப்புறம் உடனே எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். அதையும் நம்ம எக்ஸாம் சிலபஸ் கவர் பண்ணாமலே இருப்போம். சேம் லூப் என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறப்போ நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியுன்ற ஒரு ரியலைசேஷன் நீங்கள் வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய இயர்ஸ் வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட சிலபஸை அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% என்ன பண்ணிடுங்கன்னா கவர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த ரேப்பிட் ரிவிஷன் செஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ, நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபார் 50 days, ஈவன் சண்டே கூட நம்மளுக்கு வீடியோஸ் வந்துடும். 50 daysக்கு கண்டினியூஸாக ஒரு 1000+ கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1000+ கொஸ்டின்ஸில் நம்ம கம்ப்ளீட் எஸ்எஸ்சி மேக்ஸ் சிலபஸ் என்ன பண்ணிட போகிறோம்னா கவர் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி இப்போ சிபிஓ மேக்ஸ் சீரீஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போது அந்த மேக்ஸ் சீரீஸை நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ரேப்பிட் ரிவிஷன் சீரீஸ் கூட என்ன பண்ணிடலாம்னா மர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஆப்வியஸாக நம்ம சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், சிபிஓவும் தானாக ப்ரிப்பேர் ஆகிடும். சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே சிஹெச்எஸ்எல், சிபிஓ, எம்டிஎஸ்ஸு நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். கரெக்டு தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு ரீசனிங் சீரீஸ் போய்ட்டுருக்கு. ரீசனிங் சீரீஸ் கண்டிப்பாக என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும். சேம் லைக் ஜிகேல இப்போது மொத்தமாகவே 2 பாலிட்டி கிளாஸ் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவும் என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும். வீக்லி 2 ரீசனிங் கிளாஸ் வரும், 2 ஜிகே கிளாஸ் வரும். ஓகேங்களா? பட் டெய்லி இந்த ரேப்பிட் ரிவிஷன் சீரீஸ் என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும். ஓகே, இந்த ரேப்பிட் ரிவிஷனுக்கான 20 கொஸ்டின்ஸு ஒரு டெலகிராம் சேனல் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த 20 கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாக என்ன பண்ணிடுறேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நான் சொல்ல நினைக்கிறது, உங்களோட சிலபஸை 60 to 70% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மார்க் ஆச்சு என்ன பண்ணுங்கன்னா அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃப்ரீ லைவ் மார்க் டெஸ்ட் நிறைய ஆல் ஓவர் போர்டில் பண்டிட்ஸ் ஆர்பிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதையும் முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா இந்த 20 கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்க்குறப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த 50 daysக்குள்ளே என்ன பண்ணிடலாம்னா ஒரு 2500+ கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், கற்று வச்சுருக்கலாம். இதில் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட மொத்த எஸ்எஸ்சியோட மேக்ஸ் சிலபஸும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 20 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நீங்களாக ஒரு 20 கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எடுங்க. அதில் வர கஷ்டமான கொஸ்டின்ஸை என்ன பண்ணுங்கன்னா தனியாக ஒரு நோட் போட்டு அதை எழுதி வச்சு அதை திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு கட்டத்தில் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். லெட்ஸ் ஸ்டே ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட். நல்லா படிக்கலாம். தேங்க்யூ.